வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் ரொம்ப சுவையான பீஃப் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2½ டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். 13 உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். நெய் எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 6 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்துடலாம். 100 கிராம் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி கலர் மாறியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நல்லா கழுவி வச்சுருந்த 1/2 கிலோ பீஃப் சேர்த்துடலாம். நல்லா கைவிடாமல் 3லேருந்து 4 நிமிஷம் வர நல்லா வதக்கி விட்டுறலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தீயை மீடியமாக வச்சு 5 விசில் வர வேக வச்சிடலாம். குக்கரில் ப்ரெஷர் போனதும் திறந்துடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. ஊற்றின தண்ணி சரியாக இருக்குது. புலாவ் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் வேக வச்சுருந்தா கறியை சேர்த்துடலாம். 50 மில்லி தயிர் ஊற்றி கலந்து விட்டுறலாம். ஒன்றுக்கு 1½ அளவு தண்ணி ஊற்றிடலாம். எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் 1க்கு 1½ அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் சேர்த்துக்கோங்க. கைக்கு ஒரு கொத்து நிறைய மல்லி இலை, புதினா சேர்த்துடலாம். புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். அரை கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் அரிசியை சேர்த்துடலாம். ஒருக்க கலந்து விட்டு வேக வச்சிடலாம். அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு. கலந்து விட்டுறலாம். நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். மொத்தம் 50 மில்லி நெய் ஊற்றியிருக்கேன். பாத்திரத்துக்கு அளவாக அலுமினியம் பேப்பரை கவர் பண்ணி மூடிடலாம். தீயை ரொம்ப குறைவாக வச்சு 15 நிமிஷம் தம் போட்டுடலாம். மூடிக்கு மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்துடலாம். புலாவ் வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ
இப்போ ரொம்ப நல்ல மணமான சுவையான பீஃப் புலாவ் ரெடி ஆயிருச்சு. இதே அளவுகளோட நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.